தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தொகுதி மறு வரையறை. இந்த விஷயம் தான் தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குல்ல. அதுவும் நார்த்தை விடுங்க, அவங்க கூட கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சவுத்தில் சம பிரச்சனை இப்போ பெருசாக கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அரசியல்வாதிகள் சொல்லியே அந்த பிரச்சனை பெருசாக மாற்றப்பட்டு இருக்கு. இதை பற்றியும் தமிழ்நாடு தேர்தல் களம் இருக்குல்ல, இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவங்க இந்த தொகுதி மறு வரையறை சார்ந்து நிறைய விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் போன வீடியோவில் நம்ம விஜய் அவர்கள் பேசின விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். இந்த தொகுதி மறு வரையறையே வேணாங்க, எதுக்குங்க இதெல்லாம், இது பனிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. மத்திய அரசு சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ண தமிழ்நாட்டையும் சில சவுத் இந்தியாவில் இருக்க மாநிலங்களையும் பனிஷ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு அவர் பேசியிருந்தார். இன்னொரு பக்கம் சீமான் அவர்களும் எக்ஸாக்டாக விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் இருக்குல்ல, அதோட பூர்த்தி தாங்க பேசுகிறாரு. ரெண்டு பேரும் இந்த இடத்துல ஒன்று சேர்றாங்க. ஓகே, என்னதான் அரசியல் ரீதியாக கருத்து முரண்கள் இருந்தாலும் தமிழ்நாடுன்னு வர்றப்ப எல்லாரும் ஒன்று சேர்றாங்க பார்த்தீங்கன்னா, அதை மனப்பூர்வமாக வரவேற்கலாம். சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள் தொகையின்படி இந்த தொகுதி மறு வரையறை இருக்குல்ல, இது தப்பான விஷயம்னு சொல்கிறாரு. ஏன் ப்ரோ இப்படி தானே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மேட்டர் சொல்ல வராப்புல, குடும்ப கட்டுப்பாடு இருக்குல்ல, இதை செய்ய சொன்னீங்க, எல்லாரும் இங்கே செஞ்சோம், தமிழக மக்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டீங்க. இப்போது மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தொகுதிகள்னா அப்போ எங்களுக்கு சீட்ஸ் அடிபடுமே அப்படின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தான், இதில் நான் மறுத்தே சொல்ல நியாயமான கேள்வி தான். இதனால் எங்களோட எம்பிஸ் இருக்காங்களே அவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். ஆனால் உத்தரப்பிரதேச மாதிரி மாநிலங்களில் எம்பிஸோட எண்ணிக்கை அதிகரிச்சிடும்னு சொல்கிறாரு. தேர்தல் நேரத்தில் அவசரமாக செய்கிற வேலை இது கிடையாதுங்க, நிதானமாக விவாதித்து செய்யணும், பொறுமையாக செய்யுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. இதில் இன்னொரு கூடுதல் இணைப்பு செய்தியை சொல்லிடுறேன். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த செய்தி. என்னென்னா, பொதுவாக கோயிலில் சிலைகளை நம்ம வணங்குவோம்ல, ஆனால் சிலைகளுக்கு பதிலாக உயிருள்ள மனுஷங்களை வணங்கணும் அப்படிங்க இருக்கும். அப்பேற்பட்ட விஷயத்த உத்தரப்பிரதேச பாஜக எம்எல்ஏ ஷியாம் பிரகாஷ் சொல்லியிருக்காரு. சீமான் அண்ணன் உத்தரப்பிரதேசம் சார்ந்து பேசுறதுனால இந்த நியூஸ் உங்களுக்கு கொடுத்து கொடுத்துருக்கா, அவ்வளோதான். என்ன சொல்லியிருக்காப்புல இவர், கற்சிலையை வழிபடுறீங்களே அதனால் என்ன கிடைக்க போகுது பெருசா, ஆனால் நீங்கள் வழிபட வேண்டியது பிரதமர் மோடியவும் யோகி ஆதித்யநாத்தையும் சொல்கிறாரு. இந்த ரெண்டு வாழும் கடவுள்களை நீங்கள் வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதனா கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் தன்னை கடவுள் ரேஞ்சுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போயிட்டு அது இப்போ வரைக்கும் எம்பிஸால் ட்ரால் பண்ணப்பட்டு இருக்கு. பார்லிமெண்ட் செஷனில் அடிக்கடி எந்த டிபேட் வந்து இதை எடுத்து போட்டுருவாங்க, அவர் தான் மனுஷன் இல்லையாப்பா கடவுளைப்பான்னு அப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டியும் இது போல வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வந்திருக்குங்க பாஜக சைட்லேருந்து. சரி, ரைட்டு. முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் இவங்க இந்த தொகுதி மறு வரையறை சார்ந்து என்ன சொல்கிறாருன்னா, கூட்டாட்சி அமைப்போட சமநிலை இருக்குல்ல, இதுவே மாறிடும் இந்த மசோதாவால், விஷமத்தனமான கொடூரமான நடவடிக்கை இதுன்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டோட மக்களவை சீட் இருக்குல்ல, அது இப்போது 39 இருக்குது, இது 58 மாறும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வெறும் மாயை மட்டும்தான். மறுவரையறை செய்யும்போது இது இன்னும் குறைஞ்சி 46 வரும்ன்றாரு. ப்ரோ எப்படி பார்த்தாலும் கூட குறைய நம்மளுக்கு அதிகமாகுது. 39லேருந்து 46 போகிறது நல்ல விஷயம் தானே கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது சார்ந்து இன்னும் அதிகரிச்சிருக்கணும் இங்கே மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்படாமல் இருந்திருந்தா. இதனால தான் பல பேருக்கு ஆதங்கம் இந்த மசோதா சார்ந்து. இப்போ 80 சீட்டு கொண்ட உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல, அங்கே 120 மாறும் இந்த தொகுதி மறுவரையறைக்கு பிற்பாடு. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கனாக்கா 140 கூட தொடர்ந்து சொல்கிறாரு. சவுத்தில் இருக்க பிரதிநிதித்துவத்தை காட்டிலும் நார்த்தில் அதிகப்படியான பிரதிநிதித்துவம் வருதுன்னா நாளை பின்ன பார்லிமெண்ட்டில் இவங்க என்ன வைக்கிறாங்களோ அதான் சட்டமாக மாறிடும். அந்த பயம் தான் இப்போ எல்லாருக்குமே இருக்குது. மக்களவையில் தென் மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் இருக்குல்ல, அது 24.3% இருக்குது. இது தொகுதி மறு வரையறைக்கு பிற்பாடு 20.7% பெருசாக குறைஞ்சிருங்க. ஏற்கனவே சவுத்துக்கு மத்திய அரசு பெருசாக அதுவும் பண்ணுறதில்லைன்ற குற்றச்சாட்டு இருக்குது. அது இன்னும் நீங்கள் அதிகரிக்கிற மாதிரி இது போலாம் பண்ணணுமான்னு அவர் கேட்குறாரு. அண்ட் இந்த டீலிமிட்டேஷன் இருக்குல்ல, அதாவது தொகுதி மறு வரையறை, இதை எதிர்த்து ஸ்டாலின் அவர்கள் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தமிழ்நாடு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. மத்திய அரசு சார்ந்தான் சொல்கிறாங்க, வட மாநில தொகுதிகளை அதிகரிக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தையும் அவங்க பண்ண போகிறாங்க. இங்கே ஒவ்வொருத்தரும் கொதிச்சு போயிருக்கோம்.
கருப்பு கொடி ஏற்றலாம். வீடுகளில் அது போல சில இடங்கள் சார்ந்து நாம் கருப்பு கொடி ஏற்றி இவங்களுக்கு நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணணும்னு அவர் அழைப்பு விடுத்திருக்காரு. வணக்கம். தமிழ்நாட்டின் வாசல் வர வந்துட்ட பேராபத்தை பற்றி நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். டீலிமிட்டேஷனுங்கிற பேரில் தனது லிமிட்டை தாண்டி பாஜக அரசு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்குது. வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ, தென் மாநிலங்கள் அரசியல் வலிமையை இழப்பது மாதிரியோ நடந்தால் தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. ஒவ்வொரு குடும்பமும் தெருவுக்கு வந்து போராடும்னு சொல்லியிருந்தேன். யார் நல்லது சொன்னாலும் கேட்காத ஒன்றிய பாஜக அரசு இதையும் கேட்கல. சட்ட திருத்தம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரலை ஒடுக்க பார்க்குறாங்க. நாளைக்கு கொண்டு வரப்போகிற சட்ட திருத்தத்தால் வட மாநிலத்துக்கும் தென் மாநிலத்துக்குமான உறுப்பினர்கள் எண்ணிக்கை வேறுபடும். சும்மா பெயரளவுக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தொகுதி அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமான வட மாநிலங்களுக்கு மிக மிக கூடுதலாக தொகுதிகளை அதிகரித்து நம்ம தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவமே தேவை இல்லை என்ற நிலைமையை கொண்டு வர போகிறாங்க. இதைத்தான் எங்களுக்கு கிடைக்கப்படும் மாபெரும் அநீதி என சொல்கிறோம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துனதுக்காக தென் மாநிலங்களுக்கு தண்டனை இது. தேச நலனுக்காக, தேச வளர்ச்சிக்காக நாங்கள் துணை நின்னா எங்களுடைய அரசியல் உரிமையை பறிப்பீங்களா? இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? பிரதமர் மோடி அவர்களே, தமிழர்களையும் தென் மாநில மக்களையும் இரண்டாந்தர குடிமக்களாக பார்க்குறீங்க. டெல்லி பாஜகவுக்கு தமிழர்கள் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. தமிழ்நாட்டின் குரல் வழியை நெருக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைக்கு நாடாளுமன்றத்தில் அவங்க கொண்டு வர போகிற சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பை காட்டுற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரும் நம்ம வீட்டில் கருப்பு கொடியை ஏற்றுவோம். கருப்பு சட்டத்தை எதிர்த்து நம்ம எதிர்ப்பின் அடையாளமாக கருப்பு கொடியை ஏற்றுவோம். இந்தியாவை இருண்ட காலத்திற்கு அழைச்சிட்டு போகிற எதேச்சதிகார பாஜக அரசுக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் என நான் சொன்னதை பாஜக தொடர்ந்து நிரூபிக்குது. நான் சொன்னதோட உண்மையான அர்த்தத்தை பாஜகவே உணர்த்திடுச்சு. அவங்களுக்கு தமிழ்நாடு முன்னேறக்கூடாது, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க குரல் கூட நாடாளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடாது. அதுக்கான சதி திட்டத்தை சட்டமாகவே கொண்டு வராங்க. சதியை எப்படி சட்டமாக ஏற்க முடியும்? கருப்பு சட்டத்துக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். ஒவ்வொரு வீட்டிலும் பொது இடங்களையும் ஏற்றுவோம். மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை முடிவு செய்யக்கூடாது. கருப்பு சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது. 8 கோடி தமிழர்களின் ஒற்றை கோரிக்கை இது. அரசியல் எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டின் உரிமையை காக்க தமிழ்நாடே ஓங்கி ஒலிக்கட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், வெல்வோம் ஒன்றாக. ஒரு பக்கம் தொகுதி மறுவரை சார்ந்து பிரச்சனை அரசியல் அரங்கில் பெருசாக போயிட்டு இருக்கா. ஆனால் இதையே ஃபுல் பிளஜாக எல்லா அரசியல்வாதிகளும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களே. தேர்தல் வேலைகளை மும்முரமாக இருக்கணும்ல பரப்புரை சார்ந்து ஸ்டாலின் அவர்கள் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காருங்க. சில பேரோட வீடுகளுக்கே போகிறது, அங்கே இருக்க மக்களோடு கலந்துரையாடுறது, ஒரு சில விஷயங்களை பேசுறதுன்ற மாதிரி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எங்களுக்கு 40 வருஷமா பட்டா இல்லாம இருந்தது. இப்போ உங்க ஆட்சியில எங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா எங்க மகளிர் உதவி தொகை கொடுக்குறது எங்க அம்மாவுக்கு வருது. ரொம்ப உதவியா இருக்குது. பஸ்ல போகும்போது சௌகரியமா இருக்குது எங்க அம்மாவுக்கு. ரொம்ப கூடிய நன்றி அவங்களுக்கு. பசங்க படிக்கிறாங்களா? பசங்க படிக்கிறாங்களா? பொண்ணு சின்ன பொண்ணு பேபி ஸ்கூல் படிச்சிருக்கு. எங்க 2 வயசு பையன். சரி, வேட்பாளர் வந்திருக்காரு. இல்லை உதவி போடணும். போன வருஷம் அங்க நீங்க தேர்தலுக்கு வந்தாங்க, அப்ப நான் உங்க கூட போட்டோ எடுத்தேன்.
பக்கம் ஸ்டாலின் அவர்கள்னா இன்னொரு பக்கம் ஆனால் இபிஎஸ் அவர்கள். இவங்க பரப்புரை காலத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இப்போ திமுகவோட பி டீமாக செயல்பட்ட ஓபிஎஸ், அந்த பேரை சொல்லலை, ஆனால் உங்களுக்கு லிட்டரலாக புரிஞ்சிடும். அவரோட திட்டம் எங்கே எடுபடலை நம்ம கட்சிக்குள்ள. எந்த கொம்பனாலையும் அதிமுகன்ற இந்த மாபெரும் இயக்கத்தை அழிக்கவே முடியாதுன்னு சூழல் வச்சிருக்காரு அந்த பரப்புரை காலத்தில். 4 ஆண்டு 2 மாத காலம் நான் பொறுப்பேற்கின்ற பொழுது, முதலமைச்சர் பொறுக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும். சில பேர் இன்றைக்கு பி டீமா வேலை செஞ்சாங்க யாருன்னு தெரியுமில்ல. இப்ப பூனைக்குட்டி வெளியே வந்துட்டு இல்ல, நம்ம கட்சிக்குள்ளேயே இருந்து நம்ம கட்சியை முடக்க நினைத்தவர்கள் யார் என்று நாட்டு மக்கள் அடையாளம் கண்டுவிட்டார்கள். அப்படி கட்சி எல்லாம் கஷ்டப்பட்டு நடத்தணும். அவ்வளவு கட்சியில் ஒரு பக்கம் பிரச்சனை, பிறகு இயற்கை கடுமையான வறட்சி. 2017 கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிட்டோம். இதுவரைக்கும் நீங்க பார்த்த அரசியல்வாதிகள் சீனியர் மோஸ்ட், அடுத்த அரசியல்வாதியா தானும் சீனியர் மோஸ்டா மாறணுன்ற ஆசையில விஜய் அவர்கள் களம் கண்டிருக்காங்களே, சும்மா சொல்லக்கூடாதுங்க. சென்னையை தன் கட்சியோட அரசியல் கோட்டையா மாற்றணுன்ற அவரோட கனவு இருக்குல்ல, அது ஓரளவுக்கு பழிச்சிருக்கு. கூட்டம் அந்த அளவுக்கு கூடி இருக்கு. சென்னையில் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்தப்ப பரப்புரைக்காக கூட்டம் அவ்வளோ கூடி இருக்கு. இந்த கூட்டம் ஓட்டா மாறிச்சுன்னா அவருக்கான வாய்ப்பு பிரகாசம். அதைங்க நம்ம தெளிவாக சொல்லி ஆகணும். அவ்வளோ மாஸ் க்ரௌடு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசு ஒரே வினா இருக்க, முடிஞ்சதுக்கான பதிலை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க. சமீப காலமாக எந்த கட்சியோட வாக்கு வங்கி சரிவை நோக்கி போயிட்டு இருக்கிறதா நீங்கள் நம்புறீங்க? எதுக்காக? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.